ஷாக்கால், நீங்க அப்படி என்ன ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஒரு எதிரியை தோக்கடிக்கணும்னா அவனோட பலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஜெய்சிங்க பத்தி முன்னாடியே பல விஷயங்கள் தெரியும். ஆனா எனக்கு இப்போ அவனை பத்தின ஒரு முக்கியமான பலவீனமான விஷயம் இப்ப தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு அவனை ஒரே நிமிஷத்துல நாம காயப்படுத்தலாம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஷாக்கால்? அப்புறம் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த விஷயம் என்ன, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. உனக்கு எல்லாமே தெரிய வரும் சோகா. அந்த விஷயம் என்னன்னா, சன் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய மின்னல் வெட்டும், எல்லா இடத்துலயும் இடி விழும், அந்த சன் சிட்டிய அழிஞ்சிடும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ஜெய்சிங் சௌகான், உன் அழிவுக்கான நேரம் இப்ப நெருங்கிடுச்சு. புரிஞ்சதா ருத்ரா? ருத்ரா, ஊருக்குள்ள எதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க? ஏன் ருத்ரா, என்னாச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. திடீர்னு இந்த மாதிரி ஊருக்குள்ள எப்படி இடி விழும்? வானிலை சரியா தானே இருக்கு, அப்புறம் எப்படி இடி விழும்? இத பார்க்கும்போது யாரும் மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு. நீ இங்கேயே இரு ருத்ரா, நான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். நீ யாரு? என்னோட சன் சிட்டில எதுக்காக இடி விழ வைக்கிற? கண்டிப்பா இது நேச்சரோட வேலை இல்ல, ஒரு மேஜிக் காரனோட சதிதான். நீ யாரு? என் முன்னாடி வா. யார் நீ? ஜெய்சிங், நான் தான் எலக்ட்ரோ லேடி. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ஏய் எலக்ட்ரோ லேடி, என் சன் சிட்டியை விட்டு இப்பவே நீ போயிடு. பொதுவா நான் பெண்களை தாக்க மாட்டேன். இல்ல நான் ஒரே நிமிஷத்துல உன்னை என்னால இங்கிருந்து விரட்ட முடியும். ஜெய்சிங், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எப்பவும் பெண்களை தாக்க மாட்ட. உன்னோட இந்த நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஜெய்சிங். பாத்தியா சோகா, ஜெய்சிங் சௌகானோட பலவீனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சுதான் அவனை இன்னைக்கு நான் தாக்கிட்டு இருக்கேன். அவனால தப்பிக்க முடியாது. இனிமே அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனோட சன் சிட்டியை நிச்சயமா அவனால காப்பாற்ற முடியாது. நல்லவங்களோட பிரச்சனையே இதுதான். ஜெய்சிங் சௌகானோட நல்ல விஷயங்களை வச்சு அவனை நான் இன்னைக்கு மாட்டி விட்டுட்டேன். அவன் இன்னைக்கு அழிய போறான். ஜெய்சிங் சௌஹான், எனக்கு உன்னோட பிளான் நல்லா புரிஞ்சிருச்சு. உன்னால என்ன தாக்க முடியல, அதனால என்ன கைது பண்ண நினைக்கிறல்ல? ஆனா என்ன கைது பண்றது சாதாரண விஷயம் கிடையாது.
எலக்ட்ரோ லேடி, இதுக்கு மேல உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. உண்மையாவா? சாரி தாத்தா, நீங்க அங்க ஆபத்துல இருக்கும்போது என்னால இங்க அமைதியா இருக்க முடியாது. Ibaiska net creator chu. எங்க தப்பிச்சு போறீங்க? ரங்கீலா, சீக்கிரமா பேலஸோட கேட்டை திறந்து ரெடியா இருங்க. தாத்தாக்கு அடிபட்டு இருக்கு. ருத்ரா, அவன் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கா. Ibaiska protector. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத ஜெய்சிங் சௌஹான். என்னோட கிடிய வச்சு உன் அரண்மனையை இப்ப நான் அழிக்க போறேன். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? இந்தாங்க தாத்தா, தண்ணி குடிங்க. இந்தாங்க. ருத்ரா, அந்த லேடி ரொம்ப ஆபத்தானவ. யாரும் பேலஸை விட்டு வெளியே போக கூடாது. ஆனா தாத்தா, எத்தனை நாள் தான் பேலஸ்குள்ளேயே இருக்க முடியும்? நம்ம வெளியே போய் தான் ஆகணும். இல்லனா அவ கோவத்துல சன் சிட்டியை அழிச்சிடுவா. இல்ல ருத்ரா, இந்த நேரத்துல வெளியே போறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அவளோட மின்னல் மத்த மின்னல்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் கொஞ்சம் குணமானதும் அவளை எதிர்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். ஜெய்சிங் சௌஹான், எத்தனை நாள் தான் என்கிட்ட இருந்து மறைஞ்சு இருப்ப? நான் திரும்ப வருவேன். நான் சொன்னதை மறந்துடாத. வாளாலேயோ கத்தியாலேயோ நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். தாத்தா, அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ வேணா இப்ப இந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனா ஆபத்து நம்மளை விட்டு போகல. அதனால யாரும் வெளியே போக கூடாது. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் இங்க இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் அங்க கார்டன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க போய் அவ யாருன்னு பார்க்கணும். ஆமா, நீ யாரு? நீ யாருப்பா? நான் தான் ரங்கீலா. நீ யாரு? நான் ஷங்க்ரீலா. ஷங்க்ரீலாவா? யாரு ஷங்க்ரீலா? நம்ம 2 பேரும் ட்வின்ஸ்பா. உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம 2 பேரும் ஒரு திருவிழாவில் பிரிஞ்சு போயிட்டோம். திருவிழாவில் நம்ம பிரிஞ்சு போயிட்டோமா? எப்படி? எங்க? இன்னைக்கு வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே இல்லையே. தாத்தாவும் சொல்லல, ருத்ராவும் சொல்லல. அண்ணா, அண்ணா உங்களை வரவேற்கிறேன். அண்ணா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணா, வாளாலேயோ கத்தியாலேயோ நான் தாக்க மாட்டேன். என்னோட மின்னல் சக்தியால தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ரங்கீலா எப்படி அவகிட்ட மாட்டினாரு? ருத்ரா, நீங்க எல்லாரும் உள்ள இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் பேலஸோட கதவை திறக்கலன்னா சன் சிட்டியை உங்களால காப்பாத்தவே முடியாது. ருத்ரா, நீ மட்டும் இப்ப பேலஸ திறக்கல, இந்த ரங்கீலாவை காப்பாத்தவே முடியாது. தாத்தா, ருத்ரா, என்ன காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தாத்தா, இப்ப நம்ம என்ன பண்றது? ரங்கீலாவை காப்பாத்தணும்னா நம்ம கேட்டு திறந்துதான் ஆகணும். நான் போறேன். இல்ல வருண், கேட்டை திறக்காத. இப்ப மட்டும் நீ பேலஸோட கதவை திறந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டேன். நான் வெளியே போறேன். நீ என்ன சொல்ற ருத்ரா? நான் இப்ப உன்னை கண்டிப்பா வெளியே போக விட மாட்டேன். தாத்தா, நம்ம கிட்ட வேற வழி எதுவும் இல்ல. எலக்ட்ரோ லேடி,
நான் சொல்றத கேளு. நான் தான் ருத்ரா பேசுறேன். நான் வெளியே வர தயாரா இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் நீ ரங்கீலாவை விடு. அவரை ஃபவுண்டைன் பக்கத்துல உட்கார வை. ஓகேவா? ஓகே ருத்ரா. ஜெய்சிங் இல்லனா என்ன, அவன் பேரன் தான் வரப்போறான்ல. ருத்ரா உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறா. இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும்னு. ஓ நீதான் ருத்ராவா? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீ நான் சொல்றத கேளு. பேலஸோட கதவை திற. உன்னோட மின்னலால எங்களை தாக்குனாலும் பேலஸோட கதவு திறக்கப்படாது. பேலஸோட கேட்டை திறக்கலன்னா நீயும் ரங்கீலாவும் என் கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டீங்க. இந்த வாங்கிக்கோ. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? என்னோட மின்னல் கண்டிப்பா ஃபெயில் ஆகாதே. இல்ல, ஏன் மாத்திட்ட? இது ருத்ரா இல்ல, அவனோட இமேஜ். நான் எல்லாரையும் எரிச்சிடுவேன். இங்க இருக்கிற யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிறத இந்த ருத்ராவுக்கு அந்த ஜெய்சிங் சௌகான் நல்லா கத்து கொடுத்திருக்கான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இந்த தடவை அந்த சன் சிட்டியை இவங்களால காப்பாற்றவே முடியாது. ரங்கீலா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற ஐடியாவும் வரும் இல்லையா? ரங்கீலா, நீங்க எதுக்கு தேவையில்லாம வெளியே போனீங்க? கொடுங்க அந்த ட்ரேயை என்கிட்ட கொடுங்க. இந்தங்க உங்க ட்ரேவை பிடிங்க. ரங்கீலா, நீங்க என்னை விட்டு தள்ளியே இருங்க. ரங்கீலா, யாருக்கும் எதுவும் வேண்டாம். இப்ப நீ கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய்சிங் சௌகானோட வீட்ல எல்லாரும் ஷாக் அடிச்சு கீழே விழுறாங்க. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள், என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த ஜெய்சிங் அவனோட அரண்மனைக்குள்ளேயே மறைஞ்சிருக்க போறான்? அந்த சன் சிட்டியை இந்த எலக்ட்ரோ லேடி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அவன் அரண்மனை விட்டு வெளியே வந்துதானே ஆகணும். ஷாக்கால், அவங்க எல்லாரும் அழியறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஷாக்கால், இது எப்ப நடக்கும்? கொஞ்சம் பொறுமையா இரு ஜோகா. நாம நினைச்சது நிச்சயமா நடக்கும். அந்த எலக்ட்ரோ லேடி கண்டிப்பா சன் சிட்டியை அழிச்சிடுவா. தாத்தா, இதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருக்க கூடாது. எவ்வளவு நேரம் தான் நம்ம அரண்மனைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது? நான் வெளியே போய் எலக்ட்ரோ லேடியை தடுத்தே ஆகணும். ருத்ரா, இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ஃபர்ஸ்ட் ரூலை எப்பவும் மறக்காத. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். நாம எலக்ட்ரோ லேடி கிட்ட கண்டிப்பா மோதலாம், ஆனா பக்க பிளானிங்கோட மோதணும். ருத்ரா, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு புது மந்திரத்தை சொல்லித்தரேன். ருத்ரா, நாங்களும் கூட வெளியே வரோம். ருத்ரா, ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மேஜிக்கோட பவர் உங்ககிட்ட 5 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். நானும் உங்க கூட வரேன். அந்த எலக்ட்ரோ லேடி எனக்கும் ஷாக் கொடுத்தால, டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அவளை நான் பழி வாங்குவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் எலக்ட்ரோ லேடி. நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க எலக்ட்ரோ லேடி? தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி வா. இது வந்துட்டேன். நீ ரொம்ப தைரியசாலி ருத்ரா. ஆனா உன்னால என்கிட்ட மோத முடியாது. எலக்ட்ரோ லேடி, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா சக்கு. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். தப்பிக்க முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு.
ருத்ராவால அந்த எலக்ட்ரோ லேடி கிட்ட மோத முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ருத்ரா மாட்டிக்க போறான். அத பார்த்த ஜெய்சிங் சௌகான் ருத்ராவை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா வெளியில வருவான். அந்த ஜெய்சிங் சௌகான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்ச போறான். அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். எலக்ட்ரோ லேடி, நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஜந்தர் மந்தர் காளிகல் அந்தர் ஜூ. நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா? இதுக்கப்புறம் நம்மளால நகர கூட முடியாது. ருத்ரா இப்போ மந்திரம் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். Focus and believe. Zibaiska boom! Chick chick boom! ருத்ரா 5 4 3 2 1 ருத்ரா டைம் முடிஞ்சிருச்சு. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்தால தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். என் சக்திகள் எங்க போச்சு? எனக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்காக கீழே விழுறேன்? இப்போ உங்க பவர் உங்களை விட்டு போயிடுச்சு. திரும்ப எப்பவும் உங்களுக்கு பவர் கிடைக்காது. எதுக்குன்னு உங்களுக்குள்ள இருக்கிற மின்னலை நான் எனக்குள்ள எடுத்துக்கிட்டேன். இப்ப நீ ஒரு சாதாரண மனுஷிதான். என்னோட சக்திகள் என்னை விட்டு போயிடுச்சு நான் சொல்றேன். இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல. எனக்கு வெற்றி கிடைக்க போற கடைசி நேரத்துல தோத்து போயிடுறேன். நான் நினைச்சது நடக்கும் நினைக்கும் போது எனக்கு எதிராவே நடக்குது. மேடம், ஜூஸ் குடிங்க. உங்க கோபம் கொஞ்சம் குறைஞ்சிடும். தண்ணி தண்ணி, நீ இதுல என்ன கலந்த? எனக்கு எரியுது. ஸ்பெஷலா எதுவுமே கலக்கல. உன் பவரை நீ இழக்க போறன்னு முன்னாடியே எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு கொஞ்சம் சில்லி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். உன்னோட சக்தியை வச்சு என்ன தாக்குனல்ல, இப்ப அவதிப்பட. தண்ணி தண்ணி. கலக்கிட்ட ருத்ரா, சபாஷ். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இங்க என்ன நடக்குது? நான் தான் அடிப்பேன். இப்ப நான் அடிக்கிறேன்.
அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். யாராவது ரெஃப்ரி எப்படி அடிப்பாங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? சாரி. ருத்ரா, நாங்களும் உங்களோட விளையாடுறோம் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, நீங்க விளையாட கூடாது. நீங்க ரொம்ப குட்டியா இருக்கீங்க. உங்களுக்கு அடிபட்டாலும் பட்டுரும். போய் உட்காருங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ரங்கீலா, நாங்க நினைச்சா அந்த செடியை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாது போல. எங்களால எல்லாம் முடியும், எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க உங்களை நினைச்சு மட்டும் கவலைப்படுங்க, சரியா? அப்படியா? தாசம் தாசம். சரி, நம்ம விளையாடலாமா? ரங்கீலா சொல்றது கூட சரிதான். எங்க கூட விளையாடினா உங்களுக்கு அடிபட வாய்ப்பு இருக்கு. நீங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க 2 பேருக்கும் நான் தனியா கோட் ரெடி பண்ணி தரேன். நீங்க சேஃபா அங்க விளையாடுங்க. பாய்ஸ் கா பேட்மிண்டன் கோட் கிரியேட்டோ. ரங்கீலா, உங்க தலைக்கு என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணுவேன்? இந்த தலை நிக்கவே மாட்டேங்குது. ஏதாவது பண்ணுங்க. உங்க கையால உங்க தலைய பிடிங்க. நீங்க உள்ள போங்க. என்ன இது? எனக்கு ஏதாவது புது பிரச்சனை வந்துருச்சா? ஜிம், அங்க பாத்தியா? அவங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்க. நம்மள பத்தி யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவங்க மட்டும் விளையாடி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு வாசனை வருது. நான் உங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க. இங்க நம்மளை தவிர வேற யாரோ இருக்காங்க. இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்காங்க. நான் எப்போ வந்தாலும் இவங்க வாசனை வச்சே என்னை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இங்கே இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் இங்கே வர விஷயம் இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஷாக்காலிக்கு இந்த விஷயத்தை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளை தவிர வேற யாரோ இங்க இருக்காங்க. வந்துட்டேன். ஓலாரி ஓலா, நான் தான் சபோலா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போய் ருத்ராவை கூப்பிட்டேன். எதுக்காக கோவப்படுறீங்க? நான் இந்த பக்கமா போகும்போது நீங்க சோகமா இருக்கிறத பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். அந்த கால் சிட்டியில யாருக்கும் என்னோட உதவி தேவையில்லை. அது போல இங்க யாருக்கும் நீங்க தேவையில்லை. நான் இப்ப பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க அவங்க கூட விளையாடக்கூடாதுன்னு உங்களை தனியா விளையாட சொல்லிட்டாங்கல்ல. அந்த ருத்ரா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். நான் இப்ப ஹாப்பி வேலைக்கு போறேன். இனிமே நான் அங்க தான் இருக்க போறேன். உங்களுக்கும் அங்க வர விருப்பமா இருந்தா என் கூட வாங்க. இந்த ஹாப்பி வேலி இடம் எங்க இருக்கு? ஹாப்பி வேலி ரொம்பவே அழகான இடம். நம்மள மாதிரி நிறைய அனிமல்ஸ் அங்க ஒன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரியுமா? ஹாப்பி வேலியில சாக்லேட் ஃப்ளேவர், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பாதாம், பிஸ்தா, டூட்டி ஃப்ரூட்டி, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கிற நட்ஸ் இருக்கா. உண்மையாவா? இவ்ளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கிற நட்ஸ் அங்க இருக்கா? நாங்க உடனே வரோம். இல்ல இல்ல, நாங்க அங்க வர மாட்டோம். ருத்ரா எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். எங்களால அவனை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது. ருத்ரா உங்க மேல பாசமா இருக்கானா இல்லையான்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அவன் உங்க மேல உண்மையா பாசம் வச்சிருந்தா உங்களை தேடி வருவான்ல. ஒருவேளை பாசம் இல்லைன்னா தேடி வரமாட்டான். ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ருத்ராக்கு உண்மையாவே எங்க மேல பாசம் இருந்தா அவன் கண்டிப்பா எங்களை தேடி கண்டுபிடிக்க வருவான். நாங்களும் உன் கூட வரோம். ஓலாரி ஓலா, நான் தான் சபோலா. நாங்க ரெடி. லெட்ஸ் கோ. அட, இந்த ஜிம்சும் எங்க போனாங்க?
ரெண்டு பேரும் இங்க தானே விளையாடிட்டு இருந்தாங்க. ஜிம்சோம், ஜிம்சோம், நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கவனிக்கலன்றதுக்காக அவங்க கோவப்பட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்க சேஃப்டிக்காக தானே சொன்னோம். ஆனா அவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? ஹலோ ஜிம்சோம், வெளியே வாங்க. ஜிம்சோம், சீக்கிரமா வெளியே வாங்க. இல்ல, நான் ஜிம்சோம் தான் கூப்பிட்டேன். நீ எதுக்கு வர? சாரி, என்ன விட்டுற. ருத்ரா, காப்பாத்து. நான் ஜிம்சோம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன். ஜிம்சோம், எங்க பாசமான ஜிம்சோம், எதுக்கு சோகமா இருக்கீங்க? வெளியே வந்துருங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறேன், நம்ம இனிமே எல்லாரும் ஒண்ணா விளையாடலாம். என்னை விட்டுடு, என்னை விடு. Sorry. என்ன இடம் இது? சபோலா, நீ கூட்டிட்டு போற இடம் ரொம்பவே அழகா இருக்கும்னு நீ எங்ககிட்ட சொன்ன. இங்க நிறைய நட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு எங்ககிட்ட சொன்ன. ஆனா இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே காஞ்சு போயிருக்கு, எதுவுமே இல்லையே. ஜிம்சம், நம்ம இங்க புதுசா வந்திருக்கோம் இல்லையா? இந்த இடம் நம்ம புதுசா வந்திருக்கிறதால தன்னோட பசுமைய மறைச்சு வச்சிருக்கு. அதனால தான் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியல. நீங்க எங்கே இருங்க, நான் போய் இந்த காட்டோட ராஜாவை பார்த்து பேசிட்டு வரேன். இந்த சப்போலா எங்க போறான்? ஷாக்காலிக்கு இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வா சப்போலா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. நீ நல்ல வேலை பண்ணிருக்க. ஷாக்கால், உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அரிய வாய்ப்பு இது. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய போர்ல கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயுதம் நமக்கு யூஸ் ஆகும், மறந்துடாதீங்க. ருத்ராவோட நண்பர்கள் நம்ம கிட்ட இருக்கிறது இதுவரைக்கும் அந்த ருத்ராவுக்கு தெரியாது. அவன் நிச்சயம் இவங்களை தேடி இங்க வருவான். ஆனா அவன் திரும்பி சன் சிட்டிக்கு போக முடியாது, போக விட மாட்டேன். இந்த வேலைக்காக நான் என்னோட சிறந்த வீரர்களை அனுப்ப போறேன். அவங்கள தோக்கடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். சொன்னோ, என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். இந்த ஜிம்சும் எங்க போயிட்டாங்க? எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேனே. ருத்ரா, மைரா, வருண், 3 பேரும் எங்க போறீங்க? சீக்கிரமா வந்து ஜூஸ குடிங்க. இந்தாங்க. ரங்கீலா, ஜூஸ் குடிக்கணும்னா நான் இந்த கிளாஸை எடுக்கணும். நீங்க எடுக்கவே விட மாட்டேங்கிறீங்க. நீங்க இப்படியே ஆடிக்கிட்டே நின்னுட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறது? நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ருத்ரா, நாம இப்ப ஜிம்சுமா எப்படி தேடுறது? ரங்கிலா, இப்ப ஜூஸ் குடிக்க எங்க கிட்ட டைம் இல்ல. ஜிம்சும் காணாம போயிட்டாங்க. நான் தான் உங்களை தேடி கண்டுபிடிக்கணும். பாய்ஸ்கா டிடெக்டிவ் டாக் பிரகட்டோ. ஜிம்சும தேடு. இவங்க 3 பேரும் ஜிம்சும தேடுறதுக்கு தனியா போயிட்டாங்க. நானும் விஷயம் தெரியாம ஜிம்சும திட்டிட்டேன். அதனால அவங்கள தேடி நானும் போறேன். இந்த சப்போல நம்மள மாட்டி விட்டுட்டு எங்க போனான்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா இன்னும் வரல பாத்தியா? சப்போலா எங்க போயிருப்பான்? தெரியலையே. என்னது? நம்மள தொட்டிருக்குது. ஓடு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். ஓடு. இது என்ன புது பிரச்சனை? சிம், நீ சொன்னது உண்மைதான்.
சபோலா அவனோட உண்மையான முகத்தை நம்மளுக்கு காட்டிட்டான். அவன் நம்மள ஏமாத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். சீக்கிரம் மறந்துக்கலாம். நீ எப்படி இருக்க? ஏய், நான் பசியா இருக்கேன். எங்களை காப்பாத்துங்க. ஏய், ஏங்க. அட்டாக்! ருத்ரா ஜிம்சும் கிடைச்சாங்களா? ரங்கீலா நம்ம கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அந்த பக்கம் என்ன இருக்கு? ஓடுங்க. தேங்க் யூ ரங்கீலா. ருத்ரா, எங்களை காப்பாத்து. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண முடியாது. ஷாக்காலோட மேஜிக்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. இங்க வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட ருத்ரா. ஷகால், ருத்ரா வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. பாய்ஸ்கா ரோப் கிரியேட்டோ. ஓ, இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம். அவனோட மூளைய வசியப்படுத்தி அவனை அழிச்சு. என்ன பாரு, என் கண்களை பாரு. நான் எப்படி பாக்குறது? என் தலைதான் நிக்க மாட்டேங்குது. உன்னை எப்படி பார்க்க முடியும்? பாரு, என் கண்களை பாரு, நல்லா பாரு. எப்படி பாக்குறது? என்னோட தலை ஏன் கண்ட்ரோல்ல இல்ல? இவன் தலை நிக்க மாட்டேங்குது. இவனை எப்படி என்னால மயக்க முடியும்? ஷாக்காலோட மேஜிக்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. சீக்கிரம் உன் வேலையை ஆரம்பி. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நான் இப்ப சாப்பிடட்டுமா? ரங்கீலா, சரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரின்னு சொல்லிடாதீங்க. சரி, சாப்பிடு. தேங்க்யூ. ரங்கீலா, தெளிவாகுங்க. உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க. வருண், அங்க பாரு. வாங்க, நம்ம போகலாம். ருத்ரா, ரங்கீலாவை காப்பாத்து. ஓ நோ.
சிம்சம், அந்த பாம்பு ரங்கீலாவை ஹிப்னடைஸ் பண்ணிடுச்சா? ரங்கீலா! ருத்ரா! சிம்சம், சீக்கிரமா வெளியே வாங்க, சீக்கிரம். அங்க பாரு, ருத்ரா வந்துட்டான். நில்லு சிம், இது ஒரு வேளை சபோலாவோட பிளான கூட இருக்கலாம்ல. எங்களுக்கு தெரியும், நாங்க வெளியே வரவே மாட்டோம். நீ ருத்ராங்கல சபோலா தான். ஏற்கனவே ஒரு தடவை உன்னை நம்பி ஏமாந்துட்டோம், இதுக்கப்புறம் ஏமாற மாட்டோம். சிம்சம், உண்மையிலே நான் தான் இது. ருத்ரா, சீக்கிரம் வெளியே வாங்க, நம்ம கிட்ட நேரம் அதிகமா இல்ல. நீ சொன்னது சரிதான் ருத்ரா. இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் நேரம் குறைவாதான் இருக்கு. மாட்டினீங்களா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, உன் விளையாட்டு முடிய போகுது. நீ இப்போ இங்கிருந்து எப்படி தப்பிக்க போற? பாவம், இவங்க வேற ரொம்ப பசியோட இருக்கிறாங்க. இன்னைக்கு நீ இந்த ஷாக்காலோட மேஜிக்ல முழுசா மாட்டிக்கிட்ட ருத்ரா. உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. முதல்ல உன்னை நான் அழிக்க போறேன், அப்புறம் உன்னோட தாத்தாவை அழிக்க போறேன். ருத்ரா, ஞாபகம் இருக்குல்ல? ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். நீ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க கூடாது. நீ நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்யலாம். ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். பாஸ்கா பாஸ்கா பூம் சிக் சிக் பூம். Creatures, attack Rudra! சாரி. நீ சடனா நடுவுல வந்ததுனால தானே உனக்கு இப்படி ஆச்சு. வருண், கீழே குனி, சீக்கிரம் சீக்கிரம் குனி, அங்க பாரு. ருத்ரா, நான் உன்னை விட மாட்டேன். நம்ம மேல இருந்த மரம் எங்க போச்சு? சிம்சம், ருத்ரா, இந்த முறை நீ தப்பிச்சிட்ட. ஆனா அடுத்த தடவை நீ தப்பிக்க முடியாது. சாரி, எங்களை மன்னிச்சிடு. நாங்க சபோலா சொன்னதை நம்பிட்டோம். நீங்க எல்லாரும் எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். சிம்சம், சத்தியம் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நீங்க எப்பயும் இப்படி பண்ணக்கூடாது. சத்தியம் பண்றோம், நாங்க எப்பவும் பண்ண மாட்டோம். சரி வாங்க, வீட்டுக்கு போய் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். ரங்கீலா, போலாமா? ஓ நோ, ரங்கீலா இன்னும் லெஃப்ட் ரைட் மோட்ல தான் இருக்காரு. ருத்ரா, இவரை தாத்தாவால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அது வரைக்கும் இவர் இப்படியே இருக்கட்டும். என்னால காரையும் நேரம் ஓட்ட முடியல.